ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் ஒன்றான திணை ஃபாக்ஸ்டைல் மில்லட்டில் எப்படி டேஸ்ட்டாக வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திணை வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். இது நியர்லி 250 கிராம்ஸ் இருக்கும். பார்க்குறதே பாருங்கள், லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். சின்ன சின்னதாக ரவை மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதில் இருக்கிற சத்துக்கள் ஏராளம். இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதை நம்ம 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அரிசி எடுத்துக்கலாம். ஏன்னா கல் ஏதாவது இருந்தாலும் அடியில் போயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அரிசி எடுத்தாச்சு. இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம 1/2 hour ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அரிசி ஊறுற டைம்லே நம்ம பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். ஆயிலும் கீயும் நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்போ தான் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இன்னும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 8லேருந்து 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வரட்டும். முந்திரி நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதில் 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அது கூடயே 2 பச்சை மிளகாவையும் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த ஆயிலே வதங்கி வரட்டும். இதில் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான சால்ட். இப்போ இது நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையில் போகிற வரைக்கும் இந்த ஆயிலே நல்லா வதங்கி விடணும். எப்போவுமே ஆயிலில் நம்ம மசாலா தூள் கலந்தால் இந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 3/4 கப்பு பீன்ஸ், 3/4 கப்பு கேரட்டு. இதுதான் ஆட் பண்ணணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிறவங்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், மீல் மேக்கரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இதை 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரைஸை ஆட் பண்ணும்போது ரைஸில் இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். தண்ணி பாருங்கள், 1 கப்பு நம்ம ஊற்றிருக்கோம். அந்த 1 கப்பு தண்ணியை தனியாக எடுத்துட்டு ரைஸை மட்டும் இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை இந்த வெஜிடபிள் கூடயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ ஊற வச்ச தண்ணி 1 கப்பு, இன்னொரு கப்பு தண்ணி. இப்போ 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பிரியாணி சாஃப்டாக இருக்கிறதுக்கு புளிக்காத தயிர் 1 கரண்டி ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கண்டினியூஸாக 2 விசில் வரட்டும். வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா 2 விசிலுக்கு மேலே இது தேவைப்படாது. 2 விசில் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்குது. இதை மெதுவாக கலந்து விடலாம். சாதம் பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது.
மெதுவாக கலந்து விடலாம். அருமையான அதே சமயம் சத்தான வெஜிடபிள் பிரியாணி, திணை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். திணை வெஜ் பிரியாணி ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.